முன்பெல்லாம் சாலையோர தேநீர் கடையில் அமர்ந்து ஏராளமாய் அரசியல் பேசுவோம். எந்த கட்சியானாலும் அதன் நிறை குறை அங்கே அலசி ஆராயப்படும். செவி வாக்கில் அது அந்த பிராந்தியம் முழுக்க பரவும். பாமரன் கூட நாளும் தெரிந்து கொள்வான் நாளிதழ் படிக்காமலே. சுவரொட்டி விளம்பரம் சாலையில் சில இடங்களில் மட்டும் காணப்படும். விருப்பமுள்ளவர்கள் தங்கள் வீடுகளின் வாசலில் தாமே வரைந்து கொள்வார் அவர்களின் இஷ்டப்பட்ட சின்னங்களை. கட்சி பாகுபாடின்றி பரஸ்பர அன்பு அங்கே பரவி கிடைக்கும். அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் எப்போதாவது அரசியல் சண்டையும் நடக்கும். ஆனால் இன்றோ கட்சிக்கு ஒரு ஊடகம் என்று வந்த பின் இங்கே கலவரங்களும் போராட்டங்களும் சர்வசாதாரணமாய். விரைவு செய்திகள் என்ற பெயரில் இமைக்கும் நொடியில் நடந்து போன ஒரு செயலை திரும்ப திரும்ப காண்பித்து வேண்டிய வரை வெறுப்பு விதைத்து கொஞ்ச நெஞ்ச ஒற்றுமையும் குழி தோண்டி புதைத்து 10 நிமிடத்தில் மறந்து போகும் செயலை பல நாள் வன்மமாக்கி விடுகிறார்கள். இது போதாதென்று ஒரு பொது விவாத மேடை. தர்க்க ரீதியான விவாதம் அங்கே சாத்தியமாய் நடப்பதில்லை. அதற்கான சாத்தியக்கூறுகளும் தேடினாலும் கிடைக்காது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எதிரெதிராய் அமர்ந்து குதர்க்கமாய் பேசி மக்களை குழப்பி எதுவும் சிந்திக்க விடாமல் செய்வார்கள். விவாதம் முடிந்த பின் விருந்தில் ஒன்று சேருவர் சண்டையிட்ட அத்தனை பேரும். வெளியிலிருந்து பார்க்கும் நமக்கோ என்றுமே நிதர்சனம் தெரிவதில்லை. இது எப்படியோ பார்வையாளர் கூட கூட விளம்பரங்களில் காசு பார்த்துவிடும் அந்த ஊடகமும். மொத்தத்தில் அந்த கூத்தாடிகளுக்கெல்லாம் தினம் தினம் கொண்டாட்டம்தான்.